அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் உடலில் நோயுடைய தன்மையை பற்றி நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு உடலில் வியாதி ஏற்படணும் அப்படின்னா 6ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 6 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடலில் வியாதி ஏற்படும். இது ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பேசணும். எந்த உடல் பகுதியில் வியாதி ஏற்படும் அப்படின்னா இந்த 6ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் எந்த ராசியில் டெபாசிட் ஆகிருக்குதோ அந்த ராசியோடைய உடல் உறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதத்தில் 6ஆம் பாவ உபநட்சத்திர சனி வந்து கும்ப ராசியில் விழுந்திருக்குது. அப்போ கும்ப ராசி அப்படின்றது முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கணுக்கால் பகுதியில் உங்களுக்கு வியாதி ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே, வியாதியெல்லாம் ஏற்படும் சொல்லியாச்சு. எந்த உடல் உறுப்பில் ஏற்படுன்றதை சொல்லியாச்சு. எப்போ நடக்கும் இவங்களுக்கு அந்த பாதிப்புகள் எப்போ நடக்கும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பாவ குறிகாட்டிகள் நமக்கு பயன்படும். பாவ குறிகாட்டி அப்படின்றது இப்போ நம்ம நோயை பற்றி பேசின்னு இருக்கிறதால 1 மற்றும் 6 இந்த 2 பாவங்களை மட்டும் நம்ம எடுக்கணும். இந்த 1ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு, சனி, சந்திரன், சூரியன் இந்த 4 கிரகம் இருக்குது. 6ஆம் பாவத்துடைய தொடர்பில் குரு, செவ்வாய், அதுக்கடுத்து சூரியன் இந்த கிரகங்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த கிரகத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்காக நம்ம ஆய்வு ஆராய்ச்சி பண்ணுற போது இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை கொஞ்சம் கணிச்சிடணும். ஆளுங்கிரகம் அப்படின்றது இன்றைய தின அதிபதி கிரகம் எதுவோ அந்த கிரகம். இந்த நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் போயிருக்காரோ அந்த ராசி அதிபதி, அந்த நட்சத்திராதிபதி. அதே மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டைம்பில் என்ன லக்கணம் போயின்னு இருக்குதோ அந்த லக்கணத்துடைய ராசி அதிபதி, லக்கணம் என்ன நட்சத்திரத்தில் போயின்னு இருக்குதோ அந்த நட்சத்திராதிபதி. அந்த கிரகங்களை எடுத்துக்கின்னு அதுதான் ஆளுங்கிரகம். அந்த ஆளுங்கிரகத்தை எடுத்துக்கின்னு இதில் நம்ம நோயை பற்றி பேசின்னு இருக்கிறதால 1ஆம் பாவமும் 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை நோட் பண்ணிவிட்டு 2த்துலையும் இருக்கக்கூடிய பொதுவான கிரகங்கள் காமன் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆளுங்கிரகத்தில் சூரியன்ற கிரகம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 1ஆம் பாவத்தில் சூரியன் இருக்குன்னு நம்ம சூரியனை வந்து பொதுவான கிரகத்தில் நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொதுவான கிரகங்களை எடுத்துக்கின்னு பொதுவான கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இப்போ ப்ரெசன்ட் டைம்பில் தசையாக இருந்தால் இந்த தசையிலே அவங்களுக்கு அந்த நோய் பாதிப்பு தன்மை இருக்கும் அப்படின்றது விஷயம். இல்லை அடுத்த தசை கிரகம் தான் இது பொதுவான கிரகத்தில் வருது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தசையில் உங்களுக்கு அந்த உடலில் காலில் வந்து நோய் பாதிப்பு தன்மை ஏற்படுத்தி தரும் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். இதை நம்ம ரைட்டிங்காக பண்ணுற போது தான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பேசிக்காக ஒருத்தருக்கு எந்த தசையில் நோய் வரும் அப்படின்றது நம்ம இப்படி தான் பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.